அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சூரத்துல் ஆல இம்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் 31வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யஹ்பிப் லக்கும் அஅமாலக்கும் வ யஃபிர் லக்கும் ذுனூபக்கும். குல் இன் குன்தும், நபியே நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் நீங்கள் இருந்தால், யுஹிப்பூனல்லாஹ அல்லாஹுவை நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால், ஃபத்தபிஊனி என்னை பின்பற்றுங்கள். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்றான், நபியே நீங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவராக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். அதன் பிறகு என்ன சொல்றான் அல்லாஹ்னா, யுஹ்பிப் லக்கும் உங்களை அவன் நேசிப்பான், வயஃபிர் லக்கும் ذுனூபக்கும் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா, நாம் இதுவரைக்கும் தொழுகையுடைய சிறப்புகளை இதற்கு முன்னாடி சென்ற இதுல உளுவுடைய சிறப்புகள், உளு செய்யக்கூடிய முறை, தொழுகையுடைய சிறப்பு, தொழுகை எந்த நேரத்துல தொழுகை கடமையாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் நாம் தொடராக பார்த்து வரோம். இதுல நாம் இப்போ பார்க்க போற விஷயம் என்னன்னா, தொழுகைக்கான முறை, எந்தெந்த முறைகளில் தொழுக வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு தொழுகையுடைய முறையை நாம் இப்ப பார்க்க போறோம். அப்போ நாம் இதில் யாரை பின்பற்றி தொழுக வேண்டும்? ஃபர்ஸ்ட் நம்ம தொழுகை தொழுவதற்கான முறையை நாம் பார்த்தோம் அப்படின்னா, நாம் யாரை பின்பற்றி தொழுக வேண்டும்ன்ற கேள்வி வருது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுவுங்கள். நமக்கு எல்லா விஷயங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் தஆலாவும் சொல்றான், நீங்கள் என்ன நேசிக்கணும், என்னுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இந்த தூதரை பின்பற்றுங்கள்ன்ற விஷயத்த அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். முதல்ல இந்த தொழுகை அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா, நாம் ஒழுவெல்லாம் செஞ்சு தொழுகைக்காக தயாராகி நின்றுட்டோம். நாம் எதை ஃபர்ஸ்ட் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா, சுத்ரா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணணும். சுத்ரா அப்படின்னா தடுப்பு. தொழுகைக்காக நாம் நிற்கும் போது நமக்கு முன்னாடி சுவரோ, அப்படி சுவர் இல்லாம ஓப்பன் பிளேஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை தடுப்பாக வைக்கணும். நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு பேக்கோ இல்ல ஒரு குச்சோ ஒரு பாட்டிலோ ஏதேனும் ஒரு விஷயத்தை நமக்கு முன்னாடி சுத்ராவாக நாம் வச்சுக்கிட்டு தான் தொழுவணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல்ல இருந்து நமக்கு தெரியுது. ரசூல்லா எப்படி தொழுதாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது, சஹாபாக்கள்லாம் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள்ல எப்படி வருதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுவற்றுக்கு முன்னாடி நின்று தொழுகும் போது அவங்களுக்கும் அந்த சுத்ராக்கும் இடையில ஒரு ஆடு கேப்ல நடந்து போகலாம், அந்த அளவுக்கு கேப் விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுத்ரா வைத்துக் கொண்டு தொழுதார்கள் அப்படின்னு சொல்லி வருது. இன்னொரு ஹதீஸ்ல எடுத்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒழு செய்யறதுக்காக தண்ணீர் எடுத்து வர சொல்லி ஒழு செஞ்சுட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நீங்க ஒரு சுத்ராவை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குச்சியை நட்டு வைக்கிறாங்க. நட்டு வச்சுட்டு அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சுத்ராக்கு முன்னாடி நின்று தொழுவுறாங்க. பின்னாடி மக்களும் தொழுறாங்க. ஆனா அந்த குச்சிக்கு அந்த சைடு, ஆப்போசிட் சைடு இருக்கும்ல ஓபன் பிளேஸ்ல, அந்த இடத்துல மனிதர்கள் கால்நடைகள் எல்லாம் கடந்து சென்று கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை செய்தார்கள்னு சொல்லி புகாரில 376வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இது இல்லாம இன்னும் ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரயாணம் செய்து கொண்டு போகும்போது அவங்களுடைய ஒட்டகத்தை முன்னாடி நிக்க வச்சுட்டு அதற்கு பின்னாடி நின்று சுத்ராவாக தொழுவாங்க அப்படின்னு சொல்லி வருது. இது எதனால நமக்கு சுத்ரா வைத்து கொண்டு தொழுவணும்? இப்போ ஒரு மனிதர் தொழுது கொண்டு இருக்கிறாரு, அவருக்கும் அந்த சுத்ராவுக்கும் இடையில, அந்த தடுப்புக்கும் இடையில் நாம் கடந்து செல்லலாமா? ஒருத்தவங்க தொழுதுட்டு இருக்காங்கன்னா அவங்கள நாம் நடுவுல கடந்து செல்லலாமா? செல்லக்கூடாதா? செல்லக்கூடாது. இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியில வரும்போது என்ன சொல்றாங்க, லவ் யஅலமுல் மார்ரா, அதாவது இந்த கடந்து செல்லக்கூடிய மனிதர் அறிந்திருந்தால், பைன எதையில் முசல்லா, தொழுகைக்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய இடத்தை கடந்து செல்பவர் அதற்கான தீமையை அறிந்திருந்தால், லகான யக்ஃபிகு 40 கைரல் லஹு, அவர் 40 முறை நின்றுட்டு போறதே சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு, இந்த 40 அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 நாட்களை சொன்னாங்க, இல்ல 40 மாதங்களை சொன்னாங்க, 40 வருடங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி
3 விஷயங்களையும் வந்து சொல்லி காட்டுறாங்க. இதுல நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்டா, ஒரு மனிதர் தொழுது கொண்டு இருக்கிறாருன்னா அவருக்கு இடையில நம்ம வந்து சுத்ரா இல்லாம அவருக்கு இடையில் கடந்து செல்வது எந்த அளவுக்கு தவறாக இருக்குது. நீங்க வந்து ஒரு மனிதன் 40 வருடங்களோ அல்லது 40 நாட்களோ அல்லது 40 மாதங்களோ ஒரு மனிதன் முன்னாடி நின்றுட்டு தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போவோம்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்திருக்கக்கூடிய நேரம் அளவுக்கு அது வந்து தவறாக இருக்குது. அதனால ஒரு மனிதர் தொழுது கொண்டு இருக்கும் போது நாம் அந்த இடத்தை கடந்து செல்வதற்கு சிந்தித்து பார்க்கணும். இது வந்து நம்ம தவறான விஷயம். யார் தொழுதுட்டு இருந்தாலும் அவங்க பின்னாடி போகணும். இல்ல அவங்க சுத்ரா வச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி சுத்ராவை தாண்டி அந்த சைட்ல வந்து நம்ம வந்து அவங்கள கிராஸ் பண்ணி போகக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம் முன்னாடி ஒரு தொழுது கொண்டிருந்தால் அவரை வந்து சுத்ரா இல்லாமல் தொழுதுட்டு இருந்தாங்கன்னா அவங்களை கடந்து செல்வதற்கு செய்யக்கூடாது நாம, இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து நாம சுத்ரா எல்லாம் வச்சுட்டோம். எதை முன்னோக்கி தொழுக வேண்டும்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழுவ சொல்லி சொல்றான். ஆனா ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கால இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன ஆரம்ப காலத்துல அவங்க வந்து கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதிருக்க மாட்டாங்க. அப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா அதிகமா அல்லாஹ்விடம் வந்து துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இத பத்தி அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில 2வது அத்தியாயத்துல 144வது வசனமாக சொல்லி காட்டுறான். உங்களுடைய கைகள் வந்து அடிக்கடி என்னை வானை நோக்கி திரும்புவதை நான் காண்கிறேன். நீங்க உங்களுடைய தொழுகையின் இத வந்து நீங்க கஅபத்துல்லாவை நோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், நீங்கள் எங்கிருந்த போதிலும் ஃபவல்லு வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்கள் எந்த இடத்தில் இருந்த போதிலும் உங்களுடைய தொழுகைக்கான உங்களுடைய முகத்தை நீங்கள் மஸ்ஜிதில் ஹராமை நோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நாம் தொழுகைக்காக கடமையான விஷயங்களாக எடுக்கும்போது முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஒழு செஞ்சுட்டு வந்து நிற்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம சுத்ராவை ஏற்படுத்தி கொண்டு தொழுவணும். அதன் பிறகு நாம என்ன செய்யணும்னு பார்த்தா கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னொரு விஷயம், இப்போ வந்து நியத் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும். அப்போ நாம் ஒழு செய்து கொண்டு பாங்க சப்தம் கேட்டாச்சு, ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுகைக்காக நிற்கும் போது நம்மளுடைய எண்ணம் எதுவாக இருக்கும்? ஒண்ணு நான் சுன்னத் தொழுகை போறதாக இருக்கும், இல்லைன்னா நான் இக்காமத் சொல்லிட்டு ஃபர்லான தொழுகை போறேன் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு உள்ள இருக்குது. அந்த நியத் அப்படின்ற அந்த எண்ணம் போதுமானது. வெளிப்படையாக வார்த்தையாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கைகளையும் விரித்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 2 கைகளையும் இந்த ஷோல்டர் இருக்குல்ல, தோல் பூஜம் வரைக்கும் தூக்கினார்கள்னு இருக்குது, காது வரைக்கும் 2 கைகளையும் தூக்கினார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள்ல இருக்கு. இந்த ஹதீஸ்கள் எதுல இருக்குன்னா புகாரியிலும் இருக்குது, முஸ்லீம்லயும் வந்து தோல் பூஜம் வரைக்கும் தூக்கினார்கள் சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அதே போல காது வரைக்கும் தூக்கினாங்க, 2 கைகளையும் மூடாம விரித்து வைத்து கொண்டு தூக்கினார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வந்து அறிவிக்கிறாங்க. இந்த 2 விஷயங்களுமே வந்து வருது. அதுக்கப்புறம் இப்ப நம்ம தக்பீர் சொல்லிட்டோம். தக்பீர் கட்டினது எப்படி கட்டணும்? 2 கைகளையும் மணிக்கட்டின் மீது கட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கைகளையும் இடது கையின் மீது வலது கரத்தை வைத்து இந்த 2 விரலையும் பிடித்து கொண்டு தக்பீர் கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி வருது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நெஞ்சின் மீது கையை வைத்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லி வருது. தொப்பில் மீது கை வச்சு கட்டுறது, வயிற்று மேல கையை வச்சு தக்பீர் கட்டி தொழுகிறதுக்கான எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸுமே வந்து இடம்பெறல. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்களோ அப்படிதான் நம்ம தொழுவணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கைகளையும் நெஞ்சின் மீது வைத்து கட்டி தொழுதாங்க அப்படின்னு சொல்லி அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வந்து இடம்பெறுது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நாம தக்பீர் கட்டின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 துஆக்களை கேட்டதாக வருது. ஒரு துஆ வந்து இன்னி வஜ்ஹது வஜ்ஹி அல்லதி ஃபதர ஸமாவாதி வல்லர்ல ஹனீஃபன் முஸ்லிமன் சொல்லி வரும். இது வந்து மிகப்பெரிய துஆ. அதன் பிறகு ரொம்ப ஒரு பெரிய வசனம் நிறைய துஆல வந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு துஆவும் ரசூலுல்லாஹ் ஓதிருக்காங்க. இந்த துஆ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து புகாரில வந்து 655வது ஹதீஸாக வந்து இடம்பெறுது. இந்த துஆவை நாம எடுத்தோம் அப்படின்னா அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இறைவா, அல்லாஹும்ம பாயித் பைனி, எனக்கும் என்னுடைய தவறுக்கும் இடையே தூரத்தை ஏற்படுத்தி விடு. எப்படின்னா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், நீ கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே எவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்க, அத போல எனக்கும் என்னுடைய பாவத்திற்கும் இடையே நீ தூரத்தை ஏற்படுத்தி விடு
அப்படின்னு சொல்லி இந்த துவா. இதுக்கு அடுத்து அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி ஹதாயாய பில்மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத். அதாவது இந்த துவால வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தொழுகையில நம்ம என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தோம், தொழுகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அந்த தொழுகைக்கான பாவ மன்னிப்பாக தான் நாம் பார்த்தோம். இந்த துவாவிலும் முழுமையாக நாம் அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயமாக தான் வரும். கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை போன்று எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் இடையே நீ வந்து தூரத்தை ஏற்படுத்தி கொடு. இன்னும் வந்து வெண்மையான ஒரு வெள்ளை ஆடைய அழுக்கிலிருந்து எப்படி நம்ம தூய்மைப்படுத்துவோமோ அது போல என்னுடைய பாவங்களை நீ தூய்மைப்படுத்து. அல்லாஹும் அக்ஸில் கதாயாய பில்மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத். இன்னும் என்னுடைய பாவங்களை தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் நீ கழுவி விடு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த துவாவை செய்ததாக வருது. இது நமக்கு எவ்வளவு அழகா பாவ மன்னிப்பு கேட்பதற்கான துவாவாகவும் இருக்கு, இலகுவான துவாவாகவும் இருக்கு. நம்ம வந்து அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு கமார் ஆயித்து மூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்க. ரசூலுல்லாஹ் இந்த 2 துவாக்கள் தான் ஓதி இருக்காங்க. நாம என்ன செய்யறோம், ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை மாற்றிக்கொள்ளணும். இந்த 2ல் எது உங்களுக்கு இலகுவானதாக இருக்குதோ அதை இன்ஷா அல்லாஹ் தேடி படித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, நாம் படிச்சு அதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா நம்முடைய தொழுகை எப்படி இருந்தது அப்படின்றதா மறுமை நாளில நம்முடைய கேள்வியாக இருக்கும். அந்த தொழுகை சரியான முறையில் இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். அந்த தொழுகையில நாம் கரெக்டா இந்த துவாக்கள்ல நம்ம கரெக்டா ஓதுறோமா, இதுல எல்லாம் என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத தெரிந்து கொண்டு ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த தக்பீர் கட்டியவுடன் இந்த துவாவை ஓதிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்து சூராவை ஓதுவாங்க. அல்ஹம்து சூராவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்ற அந்த சூறா வந்து ஓதுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையா கொண்டு இருக்காங்க. இந்த அல்ஹம்து சூராவுடைய சிறப்பு என்ன? இப்போ ஒரு மனிதன் தக்பீர் கட்டி கொண்டு அல்ஹம்து சூராவை ஓதினான், அல்லாஹ் தஆலா அதற்கு என்ன ரிப்ளை பண்றான்? இதை வந்து இதற்கு முன்னாடியே ஒரு உரையில ஒரு சகோதரி சொல்லியிருப்பாங்க. ஒருவன் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போது அல்லாஹ் வந்து என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய முறைப்படி புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று நாம் சொல்லும் போது என்னுடைய அடியான் என்னை துதிக்க வேண்டிய முறைப்படி துதித்து விட்டான். இன்னும் மாலிகி யௌமித்தீன், அவன் தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய அடியான் என்னிடம் முழுமையாக சார்ந்து விட்டான், என்னிடம் அவனை ஒப்படைத்து விட்டான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன். இந்த லாஸ்ட் வசனங்களை சொல்லும் போது நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அந்த வழியை எனக்கு தான் சொல்லி நாம் கேட்கும் போது என்னுடைய அடியான் என்னிடம் கேட்பதை நான் அவனுக்கு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நாம் தொழுகையில் ஓதும் போது நமக்கு பதில் சொல்வதாக ஒரு ஹதீஸ்ல வந்து வருது. அப்போ நாம ஒரு தொழுகைக்காக நாம் சென்று நிற்கும் போது நாம் அல்லாஹ்விடம் உரையாடுகிறோம் அப்படின்ற அந்த உள்ள அச்சத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம் தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் இந்த அல்ஹம்து சூரா சொல்லி முடிச்சிட்டோம், ஆமீன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றோமா, இந்த ஆமீன் அப்படின்ற வார்த்தையால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா கால அஹதுக்கும் ஆமீன், நீங்க உங்களிலிருந்து ஒருவர் ஆமீன் என்ற வார்த்தையை சொன்னால் வகாலல் மலாயிகத்து ஃபிஸ் ஸமாய், வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் சொல்கிறார்கள் ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. நாம் அல்ஹம்து சூராவை முடிச்சுட்டு ஆமீன் சொல்லும் போது வானவர்களும் ஆமீன் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு சிறப்பையும் சொல்றாங்க, நாம் சொல்லக்கூடிய ஆமீனும் மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஆமீனும் ஒரே நேரத்தில் வந்து விட்டால் நம்முடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்றாங்க. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உக்ஃபிர் லஹு மா தகத்தம மின் தப்பிஹி, இதற்கு முன்னாடி அவர் செய்த முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். அப்போ நாம் எந்த அளவுக்கு நமக்கு சிறப்பாக இருக்கு பாருங்க. நம்ம இப்ப தொழுகைக்காக நிக்கிறோம், அந்த தொழுகையில் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அதிகமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. எந்த அளவுக்கு நாம் முன்னாடி செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் இந்த ஆமீன்ற ஒரு வார்த்தையின் மூலமாக நமக்கு மன்னிக்கப்படுது. இப்ப நாம் எந்த அளவுக்கு தவறு செய்யறோம், தவறு செய்யாத ஒரு மனிதனாக நாம் இல்ல. ஒவ்வொரு தொழுகைக்கு இடையிலும் ஒவ்வொரு நேரத்துக்கு இடையிலும் நாம் வந்து தவறு செய்யக்கூடியவங்களாக தான் இருப்போம். அந்த தவறிலிருந்து நாம் நம்மை மீட்டுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தொழுகை நமக்கு அமைத்து தரக்கூடியதாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நாம் அதிகமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகையில நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதிகமாக கவனத்தோடு இதை நம்ம கரெக்டா தொழுகிறோமா, நம்மளோட தொழுகையில ஏதேனும் தவறு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மை திருத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும்.
இதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துணை சூறாக்களை ஓதுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ருக்குவுக்கு போவாங்க. ருக்குவுக்கு போகும்போது தன்னுடைய 2 கைகளையும் முழங்கால்கள் மீது வைப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முதுகை நேரானதாக சமமானதாக முதுகை வைத்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள் இடம்பெறுது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்கு செய்யும் போது ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் என்ன சொல்லணும், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம் அப்படின்னு சொல்லி 3 முறையோ அல்லது அதற்கு அதிகமான முறையோ நாம் சொல்லலாம். இதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் சொன்னதுக்கு அப்புறமா அதிகமான அறிவிப்புகள் வருது. ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லலாம், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து. இன்னொரு இடத்துல அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரகன் ஃபீஹி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாகவும் அதிகமான அறிவிப்புகள் வருது. இதுல ஏதேனும் ஒன்றை நாம் சொல்லிக் கொள்ளலாம். அப்போ நாம இப்படி எழுந்து நின்று நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜதாக்கு போகிற விஷயத்த சொல்லுவாங்க. சஜதாக்கு போகும்போது நாம எப்படி போறோம், ஒட்டகம் அமர்வதை போல அமர்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்காங்க. ஒட்டகம் அமர்வதை போலண்டா ஃபர்ஸ்ட் 2 காலையும் கீழே வச்சுட்டு அதற்கு பிறகு கையை வச்சு போறது. அப்படி போகிறதுக்கு நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செஞ்சிருக்காங்க. ஒருவர் நின்ற நிலையிலிருந்து சஜதாக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் 2 கைகளையும் வைத்துட்டு அதன் பிறகுதான் காலை வச்சு மடக்கி வைத்து சஜதா செய்யணும். இந்த சஜதாவுடைய விஷயங்கள் என்ன, நாம் சஜதா செய்யும் போது நம்மளுடைய உடல் உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள்லாம் தரையில் படும். உம்மிரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை இட்டார்கள், ஐயஸ்ஜுத அலா சபாத்தில் அலாம், 7 விஷயங்களை கொண்டு சஜதா செய்வதற்கு எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் அப்படின்றாங்க. அதுல என்ன அப்படின்னா வலா யக்ஃபி, நீங்க சரி செய்ய வேண்டாம், ஷாயிர், உங்களுடைய முடி கீழே பட்டுச்சுன்னா அதை நீங்க சரி செய்ய வேணாம். இன்னும் சௌபன், உங்களுடைய ஆடைகள் கீழே இழுந்து படும்போது நீங்க அதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீங்க சரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்களை கட்டளையிட்டாங்கன்னா அல் ஜைஹா, நெற்றி. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் சொல்றாங்க, அல் ஜைஹா நெற்றி. இன்னும் வல் யதைன், உங்களுடைய 2 கைகள், வல் ருக்குபைன், உங்களுடைய முழங்கால்கள், வர் ரஜுலைன், உங்களுடைய கால்கள். இந்த 2 விஷயங்கள் மூலமாக சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க அல் ஜைஹா அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மூக்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டினார்கள் சொல்லி புகாரில 812வது ஹதீஸாக இடம்பெறுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹதீஸ்ல சொல்லும் போது 7 விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, இந்த நெற்றியை பற்றி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மூக்கையும் சேர்த்து சுட்டி காட்டினார்கள். அஷாரா இலா அன்ஃபிஹி, அவங்களுடைய மூக்கையும் வச்சு சுட்டி காட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நாம் சஜதா செய்யும் போது நம்மளுடைய கால்களை நிக்க வைத்து நம்மளுடைய 2 கால்கள், முட்டி, நம்மளுடைய கை, நெற்றி, இந்த பகுதி மட்டும்தான் நம்ம சஜதா செய்யும் போது படணும். நம்முடைய வயிறும் காலும் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு சஜதா செய்யக்கூடாது. சஜதா செய்யும் போது நம்மளுடைய வயிறும் தொடை பகுதியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய நிலையில நாம நம்முடைய சஜதாவை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த சஜதால நாம என்ன துவா சொல்லணும், சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்லிட்டோம். அது இல்லாம இந்த சஜதால நாம் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம என்ன செய்யலன்னா அதிகமாக நம்முடைய தேவைகளை இந்த சஜதால நம்ம கேட்கலாம். அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடம் எது அப்படின்னா சஜதா. இந்த சஜதாவில் நான் கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப அந்த சஜதாவில் நாம் அதிகமாக நம்மளுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளுடைய பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயங்களையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜதால இருந்து எழுந்த பிறகு ரப்பிக் ஃபிர்லி அப்படின்ற வார்த்தைகளை சொன்னதா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. 1059வது ஹதீஸாக இது புகாரில இடம்பெறுது. இப்போ நாம நம்மளுடைய தொழுகையில ஃபர்ஸ்ட் ரக்காத்துடைய கணக்கு, ஒரு ரக்காத்துல நம்ம தக்பீர் கட்டி எழுதுறது சஜ்தா வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதன் பிறகு நாம என்ன விஷயம் பார்ப்போம், 2வது ரக்காத்துக்காக எழுந்து நின்று திருப்பி இதே போல அல்ஹம் சூரா, துணை சூரா, ருக்கு, சஜ்தா செஞ்சு முடிச்சுட்டு அத்தேஹாத்துக்காக அமர்வோம். அத்தேஹாத்துக்காக அமரக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது ரக்காத்துக்கு உட்காரும் போது ஒரு காலின் மீது அமர்ந்து கொண்டு ஒரு காலை குத்த வைத்ததாக வரும். ஒரு கால அமர்ந்துட்டு இன்னொரு காலை குத்த வச்சு வருவாங்க. எப்படின்னா இடது காலின் மீது அமர்ந்து கொண்டு வலது காலை கிப்லாவை நோக்கி தன்னுடைய விரலை திருப்பி வச்சு நிக்க வச்சதாக ஹதீஸ்கள்ல வருது. இதை வச்சுட்டு அத்தஹியாத்தும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்னு சொல்லுவாங்க. இதன் பிறகு நாம என்ன செய்வோம், 2வது ரக்காத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கும் போது தன்னுடைய 2 கைகளையும் தக்பீர் சொல்றதுக்கு தூக்குன மாதிரி தூக்கியதாக ஹதீஸ்கள்ல வருது. தக்பீர் சொல்லிட்டு அல்ஹம் சூரா ஓதுவாங்க.
விருப்பப்பட்டவர் துணை சூறா ஓதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2 ரக்காத்தோ மஹரிபா இருந்தா 3 ரக்காத்துகள் வரும். கடைசியாக இருப்பில் அமரும் போது தனது இடது காலை வலது காலுக்குள்ள வளைவாக விட்டு காலை தரையில அமர்ந்து கொண்டு காலை வெளியே விட்டுருப்பாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. இன்னும் இந்த அத்தஹியாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஓதி முடிச்சிருவாங்க. அதன் பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை ஓதுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா, இந்த உலகத்துல அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு அவங்களுடைய சமுதாயத்துக்கு கட்டளையிடப்பட்டிருக்காங்க. அவங்களும் அதை செய்தார்கள். அதே போல நானும் என்னுடைய சமுதாயமான உங்களிடம் தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை எப்படி நம்ம கேடுறது அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகையிலுமே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், இறைவா கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், இன்னும் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஅஸமி வல் மகரம், இன்னும் ஒரு கடன், அந்த கடனுடைய இதுல இருந்து வரக்கூடிய குழப்பத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. இன்னும் வாழ்வு மற்றும் மரணத்தின் குழப்பத்தில் இருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் கஸ், ரசூலுல்லாஹ் இந்த கடனை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, அது மிகவும் அவசியமான, அந்த அளவுக்கு அது முக்கியமானதா கடனை விட்டு பாதுகாப்பு தேடுறதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னர் ரஜுல்ல, நிச்சயமாக ஒரு மனிதர் இதா கரிம கடன் பட்டான் அப்படின்டா அந்த மனிதன் என்னென்ன செய்வான், ஒரு வாக்கை மீறுவான். ஹத்தஸ, ஒரு வாக்கு கொடுக்கும் போது அந்த வாக்கை மீறக்கூடியவனாக இருப்பான். என்ன செய்வான், கடன் வாங்கிட்டு நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பான். ஆனா தர முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும், கொடுக்காம அந்த வாக்கை மீறக்கூடியவனாக ஒரு மனிதன் மாறுகிறான். இன்னும் வாழ அஹ்லஃப, அவனுடைய பேச்சு மாற்றமாக மாறிடுது, அவனுடைய வாக்குகள் மாற்றமாக மாறி விடுகிறது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸும் புகாரில தொழுகைன்ற பாடத்தை நம்ம எடுத்தோம்னா அப்படியே ஒவ்வொரு டாபிக்கா வரும். அதுலயும் இந்த ஹதீஸும் இடம்பெறும். அப்போ நாம் அதிகமாக ஒவ்வொரு தொழுகையிலும் தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் இருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இன்னொரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்காங்கல்ல, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எனக்கு இந்த தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு துஆவை நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்கன்னா, அல்லிம்னி துஆ அது ஃபி ஸலாத், எனக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுங்க, நான் அந்த துஆவை தொழுகையில் ஓதக்கூடியவனாக நான் இருக்கணும்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரதம் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், இறைவா எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், நீ என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்னு சொல்லக்கூடிய இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொரு தொழுகையிலுமே இந்த துஆக்களை அதிகமாக நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகையில நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு 2 துஆ தெரிஞ்சு வச்சுட்டு அதன் பேர்ல நம்ம படிக்க மாட்டோம். இந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதினோ அத்தஹியாத்தும் தெரியுதா, இது போதுமானது, இதுக்கு மேல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இது போதுமானது அப்படின்ற எண்ணத்துல நாம் அதை கற்றுக்கொள்ள முன்வர மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த துஆவெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இது எல்லாத்திலுமே நமக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வழியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த துஆக்கள் மூலமாக நமக்கு அதிகமான பாதுகாப்பு கேட்கக்கூடிய துஆக்களும் இருக்குது. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த துஆக்களை நாம் தெரியல அப்படின்டா மனனம் செய்து கொண்டு அதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இதுக்கு மேல மனப்பாடம் ஆக மாட்டேங்குது, என்னால என்னால படிக்க டைம் இல்ல, எனக்கு வீட்டுல பிள்ளைங்களை பார்க்கவே கரெக்டா இருக்குன்னு சொல்லி மற்றவர்களுக்காக நம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்கக்கூடியவர்கள் நாமும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும். நமக்கும் இந்த துஆக்கள்லாம் சொல்வதன் மூலமாக நமக்கும் அதிகமான நன்மை கிடைக்கும் என்பதன் மூலமாக நாமும் அதை முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நாம் ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்து அதற்கான ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு அதை மனனம் செய்யக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் நமக்கு கொடுப்பா. இன்ஷா அல்லாஹ் நாம அதை முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ இந்த அத்தஹியாத் வரைக்கும் முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லிட்டு முடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஹதீஸ்கள்ல வருது.
இந்த சலாமுக்கு அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா தக்பீர் சொல்லுவாங்க. தொழுது முடித்தவுடன் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி தக்பீர் சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். இறைவா, அல்லாஹும்ம அன்த ஸலாம், நீயே சாந்தியை உருவாக்கக்கூடியவன். வ மின்க ஸலாம், உன்னிடம் இருந்தே அந்த சாந்தி ஏற்படுகிறது. தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவம் மிக்கவனே, உனக்கே எல்லா கண்ணியமும் உரியதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி சென்ற பயான்ல நாம் பார்த்தோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்ற அந்த 3 தஸ்பீஹை செய்துட்டு யார் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருக்கான் பாருங்க. மறுமையுடைய நாளில் யாருடைய ஏடு அவனது வலக்கையில் கொடுக்கப்படுகிறதோ அவன் தான் வெற்றி பெற முடியும். யாருடைய ஏடு இடக்கையில் கொடுக்கப்படுகிறதோ அந்த மனிதன் வெற்றி பெற முடியாது. நாம் இன்னைக்கு நன்மை செஞ்சிருக்கோமா தீமை செஞ்சிருக்கோமா நம்மை நாமே சோதித்து பார்த்தால், காலையிலிருந்து இப்போ ஒரு அசருடைய நேரம் முடிஞ்சு மகரிபுடைய நேரம் வருது, இது வரைக்கும் நாம என்னென்ன விஷயங்கள் நன்மை செய்தோம், என்னென்ன தீமை செய்தோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம்டா நமக்கே தெரியும் எது அதிகமா செஞ்சிருக்கோம்னு சொல்லி. நமக்கு வந்து அப்படி நம்மை சுற்றி அதிகமான தீமையான விஷயங்களும் நமக்கு கண்ணுக்கு மிகவும் அழகானதாக நம்மை நெருங்கி கொண்டே இருக்குது. ஆனா நாம் ஒவ்வொரு வக்துக்கும் தொழுகைக்காக வரும்போது நாம் செய்த சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹ் நமக்காக மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கிருபையாளனா இருக்கான் பாருங்க. அதனால அதிகமாக ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கவனமாக ஒவ்வொரு துவாக்களையும் சரிவர ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பதான் நமக்கான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய ஏடும் நமது வலக்கையில் கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து நம்ம ஃபர்லான தொழுகைக்கு என்னென்ன ரக்காத்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபஜருக்கு எத்தனை ரக்காத் ஃபர்லு? 2. லுஹருக்கு, அசர், மஹரிப் 3, இஷா 4. இப்ப இப்படி ஃபர்லான தொழுகைகள் நமக்கு தெரியுது. சுன்னத்தான தொழுகைகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை எப்படி தொழுதுருக்காங்க அப்படின்றதே நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ல மட்டும் வச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்குள்ள போக முடியுமா அப்படின்னா, நம்மளுடைய தொழுகையை செக் பண்ணும்போது என்ன இருக்கும்னா, ஃபர்ல அதிகமான ஞாபகம் மறந்து இருந்திருக்கும், வேற ஏதாச்சும் சிந்திச்சிருப்போம், ஏதாச்சும் துவாக்களை வந்து விட்டுருப்போம். அப்போ நமக்கு அதை மேட்ச் பண்ணக்கூடிய விதமா எது வரணும், இந்த சுன்னத்தான தொழுகைகள் தான் நமக்கு வந்து சேரும். இப்ப இந்த சுன்னத்தான தொழுகைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது 12 ரக்காத் சுன்னத்தான தொழுகைகளை வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்டா, 12 ரக்காத் தொழுகையை வந்து நாம் தொழுதா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டித்தரப்படும். இன்னைக்கு மனிதனானிய அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்னா நான் வந்து சொந்தமா ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டிடணும் இருக்கா. இந்த உலகத்துல அற்பமான உலகம், இதுலயே நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்குது, ஒரு வீடை கட்டிடணும். அதான் நம்ம யோசிக்கிறோம், எத்தனை நாள் வாடகை வீட்டுல இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறோம். நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்களா சொந்த வீட்டுல இருந்துடணும், அதற்கான உழைப்பை நாம் போடணும், அதற்கான சேமிப்பை நாம் சேமித்து வைக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரத்தை இதற்காக செலவிடக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 12 ரக்காத் தொழுகை தொழுதா எங்க வீடு கிடைக்குது, சொர்க்கத்துல வீடு கிடைக்குது. இப்ப அந்த சொர்க்கத்துல வீடு கிடைக்கக்கூடிய விஷயத்தை நாம் எப்படி இருக்கிறோம், தொழுறோமா? அது என்ன தொழுகை நாம் தெரிஞ்சுக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எப்படி தொழுதுருக்காங்க, அவங்களுடைய சுன்னத்தான தொழுகைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்லும் போது, ஃபஜர்ல வீட்டுல 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு போவாங்கன்றாங்க. லுஹர்ல முன்னாடி 4 ரக்காத்துகள் தொழுதுட்டு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து 2 ரக்காத் தொழுவாங்கன்றாங்க. அப்புறமா அப்போ ஃபஜர்ல 2 ரக்காத் ஆயிடுச்சு, லுஹர்ல முன்னாடி 4 பின்னாடி 2 6 8 ரக்காத் ஆயிடுச்சா. அதன் பிறகு மஹரிப்ல 2 ரக்காத்துகள், அதன் பிறகு இஷாவுடைய தொழுகையில 2 ரக்காத்துகள், அப்போ 8 ஒரு 4 12 ரக்காத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது காட்டியிருக்காங்க. இது இல்லாம இன்னும் ஒரு சில அறிவிப்புகள்ல வருது, ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே வந்து நீங்க சுன்னத்துகளை தொழுது கொள்ளுங்கள். இப்ப நான் வந்து ஒரு நாளைக்கு 12 ரக்காத் தொழுகை சரியா தொழுதா எனக்கு வந்து சொர்க்கத்துல வந்து ஒரு மாளிகை கட்டி தரப்படும். ஆனா அது இல்லாம நாம் ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் அந்த தொழுகைக்காக நாம் காத்திருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லி வருது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நமக்கு சுன்னத்தான தொழுகைகளை வந்து வழிமுறை காட்டி தந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஃபஜருடைய சுன்னத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ஃபர்லான தொழுகைகளோடு சேர்த்து
அதிகமாக சுன்னத்தான தொழுகைகளை நம்மளுடைய தொழுகையில வந்து நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னும் வந்து இந்த உழு பண்றோமா, உழுவுக்கு ஒரு சுன்னத் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, பிலாலே நீங்க இந்த இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன மிகவும் உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமாக நீங்க எதை செஞ்சிட்டு இருக்கீங்க, தொடர்ச்சியா நீங்க என்ன விஷயத்த செஞ்சுட்டு வரீங்க, உங்களுடைய காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் எப்போது ஒழு செஞ்சாலும் ஒழுவுக்காக 2 ரக்காத் தொழுவேன். அதை வந்து நான் மிகவும் சந்தோஷமாக அது முழு ஈடுபாடோட வந்து நான் செஞ்சுக்கிட்டு வரேன். இந்த தொழுகையை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் அவங்க வந்து அவங்களுடைய காலடி சப்தம் சொர்க்கத்திலே கேட்பதற்கான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பள்ளிவாசலுக்குள்ள நாம் நுழையிறோம். ஜும்மாவுடைய தினத்துல மட்டும் நம்ம என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சோன்னா 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காரும். அது என்ன தொழுகை? சுன்னத்தான தொழுகையா? சுன்னத்தான தொழுகையா? ஜும்மா அன்னைக்கு நம்ம தொழுகை வரோமா, பள்ளிவாசல் நுழைஞ்சோன்னா 2 ரக்காத் தொழுதுட்டு பள்ளியில அமருவோம். அது என்ன தொழுகை? பள்ளிவாசலுக்கான காணிக்கை. பள்ளிவாசலுக்கான காணிக்கையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழு சொல்லிருக்காங்க. இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித், நீங்கள் உங்களிலிருந்து ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைனி, நீங்கள் 2 ரக்காத்துகள் தொழுகாத வரை அமர வேண்டாம். பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது நீங்க 2 ரக்காத்துகள் தொழுவுங்கன்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி புகாரில வந்து இடம்பெறுது. இப்படி நாம் தொழுகக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலுமே நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அதிகமான நன்மைகள் வந்து சேருது. இன்னும் நமக்கு இந்த உலகத்திலும் அதிகமான நன்மை கிடைக்குது, மறுமையிலும் அதிகமான நன்மை கிடைக்குது. இப்ப நம்மளுடைய தொழுகையை நாம் சரிவர அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த தொழுகை இல்லாம இப்ப நம்ம இன்னொரு விஷயத்தை வந்து நாம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கிறோமா, கேள்விப்பட்டிருப்போமா? திங்கள் வியாழன் 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டிய 2 நாட்களாக சிறப்புக்குரிய நாட்களாக அந்த 2 நாட்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க, திங்கள் வியாழன் 2 நாளும் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படும். நம்ம செய்யறோமா நன்மைகள்லாம் தீமைகள் எல்லாமே அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படும். அப்போ என்னுடைய அடியான் நீங்க எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது நாம் நோன்பாளியாக இருப்பது மிகவும் சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வழிகாட்டியிருக்காங்க. அது இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ததஹர்ரா, அதாவது கவனம் செலுத்தி வருவாங்க. என்ன அப்படின்டா சௌமஸ்னைன் வல் ஹமீஸ், இந்த வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நோன்பு நோற்பதில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து இந்த திங்கள் மற்றும் வியாழக்கிழமையில நோன்பு வைக்கிறதுக்கு மிகவும் கவனமாக அதை வந்து அதிகமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில வந்து இடம்பெறுது. இப்போ நாம் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படக்கூடிய அந்த நாள்ல நாம் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். அன்னைக்கு வந்து நாம் நோன்பு நோற்று இருப்பதால நமக்கு அதிகமான நற்கூலிகள் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் வந்து இந்த தினத்துல நோன்பு வைப்பதை ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி அதை வந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் இதை வந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னொரு விஷயம் நாம எடுத்தோம் அப்படின்னா, இப்ப இந்த ரமலானுடைய நோன்பை வந்து நம்ம என்ன செய்வோம், ரமலானுடைய மாதத்துல நோன்பு நோற்பதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நாம் அந்த நோன்பை நோக்கக்கூடியவங்களாக இருப்போம். இது இல்லாம நமக்கு இன்னொரு நோன்போ ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை வேணுமா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை வேண்டும்னா ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 ஆகிய தினங்கள்ல நோன்பு நோக்குவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வழிகாட்டியிருக்காங்க. இந்த 3 நாட்களில் நோன்பு நோற்பதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு நம்மளுடைய ஒவ்வொரு மாசமும் 3 நாள் நோன்பு வச்சோம்னா நம்மளுடைய காலம் நம்ம இருக்கக்கூடிய எல்லா காலகட்டமும் நாம் நோன்பு நோற்பதற்கான நன்மை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இத வந்து சொல்றாங்க, இதா சும்து மின் ஷாயிரி ஸலாசி ஐயாம் ஃபசும் ஸலாசத அஷரா வ 14 வ 15. அதாவது 13, 14, 15 நீங்கள் நோன்பு நோட்டா உங்களுக்கான கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த நோன்புடைய சிறப்பு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம வந்து அதிகமா இந்த நோன்பை வைக்கிறோமா? எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 நோன்பு வச்சா நமக்கு இதுக்கான நன்மை கிடைக்குதுன்னு தெரியும். ஆனா நம்ம வந்து அதை வைக்கிறது கிடையாது. நாம வந்து அதிகமாக நன்மையில் முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த நன்மையில் நாம் முயற்சி செய்து நம்ம அல்லாஹ்வை நெருங்கும் போது அல்லாஹ் வந்து நமக்கான நெருக்கத்தை வந்து நமக்கும் நம்மளும் வந்து நேர்வழியில போகணுன்றதுக்கான நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். ஏன் அப்படின்னா
நாம் நோன்பு நோக்காமல் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் பலதை வந்து நோன்பு வச்சிருக்குமோ விட்டுருவோம். நோன்பு என்னெல்லாம் செஞ்சா அந்த நோன்பு முறிக்கப்பட்டுருமோ, தீமையான விஷயங்களை பேசுறது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுதல், இன்னும் வந்து தீமையான விஷயங்களை பார்ப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விட்டு நாம் வந்து விலகி கொள்ளக்கூடியவங்களாக இருப்போம். இப்போ இந்த மாதத்திற்கான நோன்பு வந்து நமக்கு பொங்கலுடைய விடுமுறையில வருது. நம்ம வந்து ஒரு காரணம் சொல்லுவோம், ஸ்கூல் டைம்ல நோன்பு வச்சுட்டு காலையில எழுந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், கணவர் ஆபீஸ்க்கு அனுப்பணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம் சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். இந்த மாசம் எந்ததுல வருது அப்படின்னா நமக்கு வந்து லீவ் டைம்ல வருது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த நோன்பை வந்து நோற்பதற்கான முயற்சியை நாம் அனைவரும் வந்து ஏற்கணும். ஏன்னா வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல தான் இருப்பாங்க. நமக்கு வந்து அதிகமான ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், கணவருக்கு வந்து ஆபீஸ்க்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், இந்த மாதிரியான தேவைகள்லாம் இருக்காது. இப்ப நாமும் அதை செய்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நாம் அதை வந்து ஒரு வழிகாட்டியாக நாம் வந்து நாம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மு மதரசத்துல் ஊலா, தாய் தான் முதல் மதரசா. ஒரு தாய் என்ன செய்யறாங்களோ அதை பார்த்துதான் அந்த பிள்ளைகளும் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்ப நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக, நம்முடைய தொழுகை முறையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய செயல்கள், நம்ம நோன்பு நோட்பது, நாம் பேசக்கூடிய முறை, நம்மளுடைய பேச்சுல வந்து அதிகமா அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லா, மாஷா அல்லா, இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு வருவது, இப்படி நம்மளுடைய நேரத்தை நாம் அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கை முறையில அல்லாஹும் அவனுடைய தூதரும் எப்படி காட்டி கொடுத்தார்களோ அதை போல அமைத்து கொண்டு நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவானாக என்று துஆ செய்தவளாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.